எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 13 அக்டோபர் 2020 மற்றும் 14 அக்டோபர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, தே வெச்வா கரணி என்ற தலைப்பில் டாக்டர் பாலா சாஹிப் விகே பாட்டீல் சுயசரிதை புத்தகத்தை காணொளி மூலம் வெளியிட்டவர் யார்? தே வெச்வா கரணி என்ற தலைப்பில் டாக்டர் பாலா சாஹிப் விகே பாட்டீல் சுயசரிதை புத்தகத்தை காணொளி மூலம் வெளியிட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரவர ஊரக கல்வி சங்கத்தின் பெயரை லோக் நேட்டே டாக்டர் பாலா சாஹிப் விகே பாட்டீல் பிரவர ஊரக கல்வி சங்கம் என பெயர் மாற்றம் செய்தார். அடுத்தது, ஆயுஷ் திட்டத்தின் கீழ் சென்னையில் மண்டல மூல மருந்து களஞ்சியத்தை காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தவர் யார்? ஆயுஷ் திட்டத்தின் கீழ் சென்னையில் மண்டல மூல மருந்து களஞ்சியத்தை காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்ரீபத் யசோ நாயக். ஸ்ரீபத் யசோ நாயக். அடுத்தது, எந்த மாநிலத்தில் உள்ள 64 சிறு நகரங்களில் நகர்ப்புற சேவைகளை மேம்படுத்த இந்தியா மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு இடையே 270 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கும் இடையே 300 மில்லியன் டாலர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற சேவைகள் மேம்பாட்டுக்காக கையெழுத்தானது. தற்போது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள 64 சிறு நகரங்களில் நகர்ப்புற சேவைகளை மேம்படுத்த இந்தியா மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு இடையே 270 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான். இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை கூடுதல் செயலாளர் திரு சமீர் குமார் காரேவும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் சார்பில் அதன் இந்தியாவுக்கான இயக்குனர் டக்கியோ கொனிஷியும் கையெழுத்திட்டனர். அடுத்தது, தஞ்சாவூரில் உள்ள இந்திய உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப கழகத்தின் மாணவர்கள் தங்கும் விடுதி மற்றும் இதர வசதிகளை காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர். அடுத்தது, விரல் ரேகை பிரிவு இயக்குநர்களின் 21வது அகில இந்திய மாநாட்டை காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்? விரல் ரேகை பிரிவு இயக்குநர்களின் 21வது அகில இந்திய மாநாட்டை காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தவர் கிஷன் ரெட்டி அவர்கள். அதாவது மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள். அடுத்தது, திறன் மேம்பாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவற்றில் எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. அடுத்தது, பள்ளி கல்வியை மேம்படுத்த எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான உலக வங்கி திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 5718 கோடி மதிப்பிலான உலக வங்கி திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அதாவது மாநிலங்களுக்கு கற்பித்தல் கற்றல் மற்றும் முடிவுகளை வலுப்படுத்தும் அதாவது ஸ்டார்ஸ் திட்டத்தை ரூபாய் 5718 கோடி செலவில் அமல்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இந்த நிதியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3700 கோடி அளவுக்கு உலக வங்கி நிதியுதவி அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, தலசீமியாவால் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய நோயாளிகள் பயன்பெறும் வகையில் 2ஆம் கட்ட தலசீமியா பால் சேவா யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன். அடுத்தது, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நாடு எது? இதுக்கு சரியான விடை இந்தியா. துணைத் தலைவராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு பிரான்ஸ். அதாவது
சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் 3வது கூட்டத்தில் 34 உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 53 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 5 வருங்கால உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். காணொலி காட்சி மூலம் அக்டோபர் 14ஆம் தேதி நடந்த இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் 3வது கூட்டத்தில் தலைவர் மற்றும் துணைத் தலைவராக இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 2 ஆண்டு காலத்துக்கு இந்த பதவியில் இந்தியாவும் பிரான்சும் இருக்கும். ISA அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் அமைப்பின் 4 பிராந்திய பிரதிநிதிகளாக 4 துணைத் தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். ஆசிய பசிபிக் பகுதிக்கு ஃபிஜி மற்றும் நௌரு, ஆப்பிரிக்காவுக்கு மொரிஷியஸ் மற்றும் நைஜர், ஐரோப்பா மற்றும் இதர பகுதிகளுக்கு இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் பகுதிக்கு கியூபா மற்றும் கயானா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டனர். அடுத்தது, ஜெய்ப்பூரில் உள்ள மாளவியா தேசிய தொழில்நுட்ப மையத்தில் விவேகானந்தா விரிவுரை அரங்க வளாகத்தை காணொலி காட்சி மூலம் 13 அக்டோபர் 2020ஆம் தேதி திறந்து வைத்தவர் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். அடுத்தது, ரூர்க்கி IITயில் புதிய விரிவுரை அரங்க வளாகம் வெப்பம், காற்றோட்டம் மற்றும் குளிர்சாதன வசதி, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் 13 அக்டோபர் 2020ஆம் தேதி மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர்கள் திறந்து வைத்தார். அடுத்தது, எந்த நாடு புதிய ஆப்டிக்கல் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோளான காபின் 13ஐ வெற்றிகரமாக 12 அக்டோபர் 2020ஆம் தேதி விண்ணில் செலுத்தியது? இதுக்கு சரியான விடை சீனா. அதாவது சீனா நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஜிச்சாங் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து காபின் 13 என்ற அந்த செயற்கைக்கோள் மார்ச் 3B கேரியர் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. நில அளவீடுகள், நகர திட்டமிடல், சாலைகள் வடிவமைப்பு, பயிர் விளைச்சல் மதிப்பீடு மற்றும் பேரழிவு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படும். அடுத்தது, 2020ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் சரிவடையும் என்று பன்னாட்டு நிதியம் அதாவது IMF கணித்தது? சரியான விடை 10.3%. எந்த நாடு ஹாவாசாங் 16 என்ற புதிய ஏவுகணையை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை வடகொரியா. அதாவது புதிய ICBM ஹாவாசாங் 16 சுமார் 25 முதல் 26 மீட்டர் நீளம் கொண்டது, 2.5 முதல் 2.9 மீட்டர் விட்டம் கொண்டது. நவம்பர் 2017இல் ஒரு முறை சோதனை செய்யப்பட்ட வடக்கின் ஹவாசோங் 15 ICBM ஏவுகணையை விட சுமார் 4 to 4.5 மீட்டர் நீளமும் சுமார் 0.5 மீட்டர் பெரிய விட்டமும் கொண்டது. இந்த புதிய ஏவுகணை உலகின் மிகப்பெரிய மொபைல் ICBM என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய ஏவுகணையின் ஏவுதள எடை பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் கிலோ என மதிப்பிடப்பட்டு உள்ளது. சீன TF-41 திட உந்து சக்தி ஏவுகணை 80,000 கிலோ ஆகும். முன்னாள் சோவியத் SS-24 ரயில் மொபைல் திட ICBM-க்கு சுமார் 1,04,000 கிலோ ஆகும். வடகொரியாவை ஆட்சி செய்து வரும் தொழிலாளர் கட்சியின் 75வது ஆண்டு விழா 10 அக்டோபர் 2020 கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் புதிய புகுக்சோங் 4 SLBM பரிமாணங்களை கொண்ட நீர்மூழ்கி ஏவுகணையும் வடகொரியா அறிமுகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச இயற்கை பேரிடர் தினம் அக்டோபர் 13ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் உலக தர நிர்ணய தினம் அதாவது வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே அக்டோபர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்தது, எந்த மாநிலத்தில் 30 சமஸ்கிருத ஆரம்ப பள்ளிகள் மற்றும் ஒரு சமஸ்கிருத உயர்நிலை பள்ளி திறக்க மாநில தொல்பொருள் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை 14 அக்டோபர் 2020ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை ஹரியானா. இனி வருவது முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தகவல் வாயிலாக. சுமார் ஓராண்டு காலத்துக்கு மேல் தடுப்பு காவலில் இருந்த ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹபூபா முப்தி 13 அக்டோபர் 2020ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். கொரோனா வைரஸில் பாதிப்பு அதிகமாக உள்ள இடங்களை அடையாளம் இந்திய அரசின் ஆரோக்கிய சேது மொபைல் செயலி உதவுவதாக உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது.
சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைவால் ஏற்பட்ட இழப்பை சரி செய்யும் நோக்கில் 20 மாநிலங்களில் ரூபாய் 68,825 கோடி கடன் வாங்க மத்திய அரசு 13 அக்டோபர் 2020 அனுமதி அளித்தது. மத்திய பிரதேசத்தில் ரூபாய் 497.7 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட 145 பள்ளி கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் 13 அக்டோபர் 2020 அந்த மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் திறந்து வைத்தார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் சிம்லாவில் 13 அக்டோபர் 2020 ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.1 பதிவானது. தெலுங்கானா கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான குண்டா மல்லேஷ் 13 அக்டோபர் 2020 காலமானார். உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் மாநிலத்தின் 11 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் நவம்பர் 9 நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் 13 அக்டோபர் 2020 அறிவித்தது. லடாக், காஷ்மீர், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தரகாண்ட், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் ஆகிய யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்களில் உள்ள எல்லை பகுதியில் எல்லை சாலை அமைப்பு 44 பாலங்களை கட்டி முடித்தது. இந்த பாலங்களை மத்திய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் அருணாச்சல பிரதேசத்தில் நெசிபு என்ற இடத்தில் சுரங்கப்பாதை கட்ட அடிக்கல் நாட்டி வைத்தார். அடுத்தது, சென்னை ஐகோர்ட்டில் மூத்த நீதிபதியாக பணியாற்றிய கே ரவிச்சந்திர பாபு 13 அக்டோபர் 2020 ஓய்வு பெற்றார். வீடில்லா குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அடைக்கலம் தரும் சேவையை செய்து வரும் இந்தியாவை பூர்வீகமாக உடைய ஹரிஸ் கொடேச்சாவுக்கு அமெரிக்காவில் விருது வழங்கப்பட்டது. அவரது தொண்டு நிறுவனம் மூலம் சமூக தொண்டாற்றி வருவதற்காக அமெரிக்காவின் வீடில்லா குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கல்விக்கான தேசிய சங்கம் சார்பில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அடுத்தது, பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அமரீந்தர் சிங் 2020 ஆண்டுக்குள் 1 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்ததை அடுத்து அந்த திட்டத்திற்கு அமைச்சரவை 14 அக்டோபர் 2020 ஒப்புதல் வழங்கியது. இந்தியாவில் கடந்த 6 மாதத்தில் வருமான வரி செலுத்திய 38.11 லட்சம் பேருக்கு ரூபாய் 1.23 லட்சம் கோடி திருப்பி அளித்துள்ளதாக வருமான வரித்துறை 14 அக்டோபர் 2020 தெரிவித்தது. அடுத்தது, கேரளாவில் ரூபாய் 19,800 கோடி செலவில் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்தும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இவற்றை 2024 ஆண்டுக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 549 கிலோமீட்டர் தொலைவில் 30 திட்டங்கள் தற்போது அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. கேரளாவில் கடந்த 6 ஆண்டுகளில் மொத்தம் 50 திட்டங்கள் 828 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 8,032 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிதியாண்டில் மொத்தம் 8 திட்டங்கள் 209 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 965 கோடி செலவில் முடிக்கப்பட உள்ளது. இந்த நிதியாண்டில் 266 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 12,765 கோடி செலவில் நெடுஞ்சாலைகள் அமைக்க டெண்டர் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மூலமாக பொதுப்பணித்துறை 416 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 13,043 கோடி செலவில் சாலைகள் அமைக்க டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 13 அக்டோபர் 2020 8 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 14 அக்டோபர் 2020 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களுக்கு 520 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு தொகுப்பு அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி 2023-24 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும். அடுத்தது, தேசிய கனிம மேம்பாட்டு நிறுவனத்திடம் இருந்து நகர்னர் எஃகு ஆலையை பிரிக்கவும் அதில் உள்ள மத்திய அரசின் பங்குகளை முழுமையாக விற்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆண்டுக்கு 3 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யும் என்எஸ்பி ஆலையை சத்தீஸ்கரின் பஸ்தார் மாவட்டத்தில் 1980 ஏக்கரில் என்எம்டிசி நிறுவனம் அமைத்தது. இதன் தற்போதைய மதிப்பு ரூபாய் 23,140 கோடி. என்எஸ்பி திட்டத்தில் இதுவரை ரூபாய் 17,186 கோடியை என்எம்டிசி முதலீடு செய்துள்ளது. இவற்றில்
ரூபாய் 16,662 கோடி MNTCயின் சொந்த நிதி ரூபாய் 524 கோடி பங்குச்சந்தை மூலம் திரட்டப்பட்டது. அடுத்தது, இந்திய போட்டியியல் ஆணையகம் அடானி கிரீன் எனர்ஜி 10 லிமிடெடின் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி சொத்துக்களை அடானி கிரீன் எனர்ஜி 2023 வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்தது. போட்டியியல் சட்டம் 2002 31 பிரிவின்படி இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு வெளிச்சந்தையில் 9,627 கோடி ரூபாயை கூடுதல் கடனாக பெற மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவீட்டுத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 மற்றும் 14 அக்டோபர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரிய காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 13 மற்றும் 14 அக்டோபர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.